ஹாய், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க. இன்றைக்கி எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வீடு வாசல் சுத்தம் பண்ணிவிட்டு, சாமி அறையை சுத்தம் பண்ணிவிட்டு, சாமிக்கு அலங்காரம் பண்ணி பிரம்ம முகூர்த்த விளக்கு 5 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி சாமிக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருந்தது. அதனால் நான் சாமி அறையிலேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேங்க. ஏன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தோடைய மகிமையே பிரபஞ்ச சக்தி கிட்ட நம்ம கோரிக்கைகள் வைக்கிறப்ப அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் நான் என்னுடைய கோரிக்கையெல்லாம் வச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களுடைய ப்ராடக்ட்டை நான் கையிலே வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபோனில் பேசுகிறப்ப சொன்னாங்க, நான் வீட்டில் வந்து ப்ராடக்டை வாங்கிட்டு கூடுதலான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் ஆர்டர் கொடுத்துட்டு வரணுமா, அதனால் நேரில் வரேன்னாங்க. ஸோ எனக்கு அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் கொஞ்சம் நேரம் இன்றைக்கி சாமிகிட்ட உட்காரணும் போல் இருந்தது. நான் உட்காந்துட்ருக்கப்பயே வந்துட்டு நம்மளுடைய மயில் கூப்பிட்டாங்க நம்மளை. காலையிலே பசிச்சிருச்சு போலங்க, ரொம்ப பசி இருக்குது. அப்புறம் நானும் தாராவும் போய் சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறப்பயே கையிலையே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு அவங்களுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி சமையல் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேங்க. முள்ளங்கி சாம்பார் வச்சு, வாழைக்காய் வறுத்து, தோசை ஊற்றி, கீரை பொரித்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு காலையில் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி என் பையனுக்கு கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. அவங்களும் அழகாக பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு கிளப்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இனி என்ன, அடுத்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். பாய்.